ஹாய் ஹலோ எவ்ரிவான். நம்ம திருக்குறள் சிலபஸ் வைஸ் 20 அதிகாரம் பார்த்துட்டோம். 6ஆம் வகுப்பு திருக்குறளும் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7வது வகுப்புல டேர்ம் 1ல இருக்கக்கூடிய திருக்குறள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். திருக்குறளை பார்க்கறதுக்கு முன்னாடி நுழையும் முன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு திருக்குறளா பார்க்கலாம். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள். இது யார் சொன்னது? ஔவையார் சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல அடிக்கடி இந்த பாயிண்ட கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அணுவை துளைத்து அப்படிங்கிறதுக்கு பதிலா கடுகை துளைத்து அப்படிங்கிற மாதிரி வரும். கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் அப்படின்னா அது யாரு சொல்லியிருப்பா? இடைக்காடனார் சொல்லியிருப்பாங்க. இந்த ரெண்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டையுமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள்னா ஔவையார். கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள்னா அது யாரு? இடைக்காடனார். ஓகே, இப்ப நம்ம திருக்குறள்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் அதிகாரம்ல என்ன சொல்லியிருக்காங்க? அழுக்காராமை. அழுக்காராமை அப்படின்னா என்னது? மத்தவங்க மேல பொறாமை இல்லாத குணம் தான். அழுக்காறு அப்படின்னா பொறாமை அப்படின்னு அர்த்தம். அழுக்காராமை அப்படின்னா பொறாமை இல்லாத குணம். ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. அழுக்காருன்னா என்ன சொன்னேன்? பொறாமை. அப்போ எப்படி இருக்கணுமா? எதை ஒழுக்க நெறியா கொண்டு நம்ம வாழணும் அப்படின்னா, ஒருத்தங்க மனதளவுல யார் மீதும் பொறாமை கொள்ளக்கூடாது. யார பார்த்துமே நம்ம பொறாமைப்படக்கூடாது அப்படிங்கறத வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரை பொறுத்து அது மாறும். இங்க அவர் என்ன சொல்றாரு? எதை நம்ம ஒழுக்கமா கொண்டு வாழணுமா நம்மளோட வாழ்க்கையில? மத்தவங்கள நம்ம மனதளவுல கூட அவங்கள பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது. அப்படி ஒரு குணத்தை தான் நம்ம வச்சிருக்கணும். அததான் நம்மளோட ஒழுக்க நெறியாக கொண்டு நம்ம வாழணும் அப்படின்னு சொல்றாரு. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து. ஒழுக்காரா அப்படின்னா என்னது? ஒழுக்க நெறியாக கொள்ள வேண்டும். எதை? நெஞ்சத்து, அவங்களோட மனதளவுல கூட அழுக்காறு. அழுக்காருன்னா என்னது? பொறாமை இல்லாத இயல்பு. அடுத்த 2வது குறள். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இந்த குறள்ல வள்ளுவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, ஒருத்தங்க பொறாமை குணத்தோட இருக்காங்க. அவங்க கிட்ட செல்வம் நிறைய சேருது. இன்னொருத்தவங்க கிட்ட பொறாமை குணமே இல்ல. ஆனா அவங்க வறுமையா இருக்கிறாங்க. இப்படி அந்த 2 பேரையும் யாரால ஆராயப்படுமா? சான்றோரால ஆராயப்படும் அப்படிங்காங்க. அதாவது பொறாமை குணம் இருக்கவங்க கிட்ட செல்வம் அப்படிங்கிறது சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பொறாமை குணம் இருக்கவங்க கிட்ட செல்வம் நிலைக்காது சேர்ந்தா கூட. சோ அதையும் சான்றோர்கள் ஆராய்ந்து பார்ப்பாங்களாம். அதே மாதிரி பொறாமை இல்லாத இவன்கிட்ட ஏன் வறுமை இருக்கு அப்படின்னு சான்றோர்கள் ஆராய்வாங்க அப்படின்னு சொல்றாரு. அவ்விய நெஞ்சத்தான். அவ்விய அப்படின்னா என்னது? பொறாமை கொண்டவர். ஆக்கம் அப்படின்னா செல்வம். பொறாமை கொண்டவருடைய செல்வமும், செவ்வியான் அப்படின்னா பொறாமை இல்லாதவர், கேடும் அப்படின்னா என்னது? வறுமை. வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். பொறாமை கொண்டவருடைய செல்வமும், பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். அடுத்து புறங்கூறாமை. புறங்கூறாமை அப்படிங்கிறது நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். அதாவது நம்ம ஒருத்தங்களுக்கு முகத்தை பார்த்து நேருக்கு நேரா நின்னு கடுமையான சொல்ல கூட சொல்லலாம். ஆனா அவங்க இல்லாத போது அவங்கள முன்னாடி விட்டு பின்னாடி அவங்கள பழித்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. கண்ணின்று கண்ணற சொல்லினும். கண்ணின்று கண்ணற சொல்லினும் அப்படின்னா அவங்க நேரா அவங்க கண்ணை பார்த்து நம்ம டைரக்டா எந்த விஷயம்னாலும் சொல்லலாம். சொல்லற்க சொல்லக்கூடாது. எதை? முன்னின்று பின்னோக்கா சொல். அவங்கள முன்ன விட்டு பின்னாடி புறங்கூற கூடாது அப்படின்னு சொல்றாரு. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். 4வது குறள். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. அதாவது இப்ப புறங்கூறாமை அப்படின்னா என்னது? மத்தவங்கள நம்ம அவங்கள இல்லாதப்ப அவங்கள பத்தி பழித்து பேசுறது. அப்ப அவங்க கிட்ட ஏதோ ஒரு குற்றத்தை கண்டதுனாலதான் நம்ம அந்த மாதிரி புறங்கூறி பேசுறோம். இப்படி மத்தவங்களோட குற்றத்தை நம்ம பாக்குறது மாதிரி நம்மளோட குற்றத்தையும் நம்ம மத்தவங்க நம்மளை பார்த்து சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த குற்றத்தை திருத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில துன்பமே வராது அப்படிங்கறதான் இந்த குறள்ல குறிப்பிடுறாரு. ஏதிலார். ஏதிலார்னா என்னது? மத்தவங்க குற்றம் போல், மத்தவங்களுடைய குற்றத்தை, தம் குற்றம் மத்தவங்க குற்றத்தை நம்ம எப்படி பார்க்கமோ அதே மாதிரி தம் குற்றம் காண்கிற்பின் நம்மளோட குற்றத்தையும் பார்த்தோம் அப்படின்னா தீதுண்டோ, தீமை அப்படிங்கிறது உண்டோ இந்த மண்ணில் வாழக்கூடிய உயிர்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின்
தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. அடுத்து அடுத்த அதிகாரம் அருளுடைமை. அருளுடைமை அப்படிங்கிறது நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய அதிகாரம் தான். அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உள. அதாவது செல்வத்திலே சிறந்த செல்வம் எது அப்படின்னா அருள். அருள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம கருணை கருணை அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் அருள் அப்படிங்கிற மீனிங். அதாவது நம்ம ரொம்ப நெருங்கியவர்கள் கிட்ட நம்ம ஒரு விஷயத்த ஒரு உதவி பண்றோம் அப்படின்னா அது என்னது, நம்ம ஒரு அன்பு பாசம் அந்த இதுல பண்றோம். அதே இது தெரியாதவங்க கிட்ட நம்ம ஒரு அன்பு செலுத்தணும் அப்படின்னா அதுதான் என்னது அருள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப அன்புக்கும் அருளுக்கும் என்ன வித்தியாசம்? நம்மளோட க்ளோஸா இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட அன்பா இருக்கிறது பாசமா இருக்கிறது அப்படிங்கிறது அன்பு. தெரியாதவங்க கிட்ட கூட நம்ம அன்பை செலுத்துறது தான் அருள் அப்படிங்கிறது. அப்ப இவர் இந்த குறள் என்ன சொல்லியிருக்காங்க, செல்வத்திலே அப்ப சிறந்த செல்வம் இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அருள் செல்வம். தெரியாதவங்க கிட்ட கூட நம்ம அன்பா இருக்கிறது. மத்த எல்லாம் அந்த பொருள் செல்வம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மத்த செல்வங்கள் எல்லாமே இழிந்தவர்கள் கிட்ட கூட இருக்கும். ஆனா அருள் செல்வம் அப்படிங்கிறது உயர்ந்தவர்களிடம் மட்டும்தான் இருக்கும். அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம். செல்வத்துள்ளே சிறந்த செல்வம் எது? அருள் செல்வம். பொருள் செல்வம் பூரியார். பூரியார் அப்படின்னா என்னது? இழிந்தவிடத்திலும் கூட இருக்கிறது. பூரியார் கண்ணும் உள. 6வது குறள், வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் வெளியார் மேல் செல்லும் இடத்து. அதாவது இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க 2 சிச்சுவேஷன் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்மளை விட வலிமையில் குன்றியவர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம அவங்கள ஏதாவது ஒரு துன்புறுத்தும் போது நம்ம எதை யோசிச்சு பார்க்கணுமா, நம்மளை விட வலிமையில் சிறந்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணா நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்குமோ அதே நிலைமைதான் இப்ப அவங்க இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம நினைச்சு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு துன்பத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான். வலியார் அப்படின்னா யாரு? நம்மளை விட வலிமையில் சிறந்தவர்கள். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அது நம்ம இது ரிவர்ஸ்ல படிச்சா கரெக்டா இருக்கும். தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. மெலியார் அப்படின்னா நம்மை விட வலிமையில் குறைந்தவர்களை நம்ம துன்புறுத்தும் போது நம்ம எதை யோசிச்சு பார்க்கணுமா? நினைக்கத்தான் அப்படின்னா யோசிச்சு பார்க்கணும். எதை? வலியார் முன் தன்னை, தம்மை விட வலிமையில் சிறந்தவர்கள் முன்னாடி நம்ம எப்படி அஞ்சு நிற்கும் போது நம்மளோட மனநிலை எப்படி இருக்குமோ அதே மனநிலையில தான் இவங்களும் இருப்பார்கள் அப்படிங்கறத நம்ம எண்ணி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் வெளியார் மேல் செல்லும் இடத்து. அடுத்து என்ன அதிகாரம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா வாய்மை. 7வது குறள், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமையில்லாத சொல்லல். வாய்மை அப்படின்னா என்னது? அதுதான் அவர் இந்த குறளை சொல்லியிருக்காரு. வாய்மை அப்படின்னா மத்தவங்களுக்கு தீங்கு தராத சொல்ல நம்ம பேசுறதுதான் வாய்மை அப்படின்னு சொல்றாரு. இப்ப வாய்மைனா என்னது? நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மத்தவங்களுக்கு நன்மையை மட்டுமே தரணும். அது எந்த விதத்திலையும் மத்தவங்களுக்கு தீங்கு அப்படிங்கறத தரக்கூடாது. அதுதான் வாய்மை அப்படிங்கிறது. வாய்மை எனப்படுவது யாதனின். வாய்மை அப்படின்னா என்ன? யாதொன்றும் அப்படின்னா யாருக்கும் தீமை இல்லாத சொல்லல், தீங்கு தராத சொற்களை சொல்லாமல் இருப்பது. அடுத்து 8வது குறள், தன்னென்று அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னென்றே தன்னை சுடும். அதாவது நம்ம மனசுக்கு ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சது, அது பொய் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது. அப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம மனசே நம்மள எப்படி போட்டு உறுத்திட்டே இருக்கும். அததான் அவர் இந்த குறளை சொல்றாரு. தன்னென்று அறிவது பொய்யற்க, அதாவது நம்ம மனசுக்கு தெரியுது நம்ம சொல்றது பொய் தான் அப்படின்னு. அப்படி தெரிஞ்சும் நம்ம பொய் சொல்லக்கூடாது. அப்படியே சொல்லிட்டோம் அப்படின்னா பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நம்மளோட மனசை நம்மள என்ன பண்ணுமா, கொஞ்சம் கொஞ்சமா வருத்தி காயப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 9வது குறள், உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். அதாவது நம்மளோட மனதளவுல என்ன சொல்லக்கூடாது, பொய்யே பேசக்கூடாது. அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட உலகத்துல இருக்கவங்களோட எல்லாரும் மனசுலயும் இடம் பெறுவாங்க அப்படின்னு சொல்றாரு. மனசறிஞ்சு யாருக்கும் பொய் சொல்லக்கூடாதுன்னு 8வது குறள்ல சொல்றாரு. நம்ம மனசுல பொய் அப்படின்னு தெரிஞ்சதை நம்ம யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம சொல்றது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு.
அப்படி நம்ம மனதுக்கு பட்டத, மனதுக்கு பொய் அப்படின்னு தெரிஞ்சத வெளிய சொல்லாமல் இருப்பாங்கல்ல, அவங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரோட மனசுலயும் இடம் பெறுவாங்க அப்படின்னு சொல்றாரு. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் அப்படின்னா, உள்ளத்தில் பொய்யாது பொய் சொல்லாமல் வாழ்பவர். வெளியில உண்மை மாதிரி தெரியும். ஆனா அவங்க மனதுக்கு மட்டும் தான் தெரியும். அது பொய்யா, உண்மையான்னு சொல்லிட்டு. அப்படி மனதளவுல ஒருத்தவங்க பொய் சொல்லாமல் வாழ்ந்தாங்க அப்படின்னா, அவங்க யாரோட மனசுல எல்லாத்துலயும் இருப்பாங்களாம். உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உழல். உலகத்துல இருக்க எல்லாரோடைய மனசுலயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கடைசி குறள் ரொம்ப முக்கியமான குறள். இறைமாட்சி அப்படிங்கிற அதிகாரம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஒரு சிறந்த அரசு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயற்றலும். இயற்றலும் அப்படின்னா பொருள் என்னென்ன வழிகள் எல்லாம் வரும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிடணும். அடுத்து ஈட்டலும் அப்படின்னா அந்த பொருளை நம்ம சம்பாதிக்கணும், இல்ல சேர்க்கணும். அப்புறம் காத்தலும் அப்படின்னா அந்த சேர்த்த பொருளை என்ன பண்ணணும், நம்ம பாதுகாக்கணும். அடுத்து காத்த வகுத்தலும். காத்த வகுத்தலும் அப்படின்னா நம்ம பாதுகாத்து வச்சிருக்கோம்ல அந்த பொருள், அதை பயன்படும் வகையில நம்ம செலவழிக்கணும். இதுதான் ஒரு சிறந்த அரசோட செயல் அப்படின்னு சொல்றாரு. இது ப்ரீவியஸ் இயர்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆர்டரை மாத்தி மாத்தி கொடுத்துட்டு அதை கரெக்டா அரேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பொருள் வரக்கூடிய வழிகளை அறியணும். அடுத்து அந்த பொருளை சேர்க்கணும். சேர்த்த பொருளை பாதுகாக்கணும். பாதுகாத்த பொருளை திட்டமிட்டு செலவிடணும். இதுதான் சிறந்த அரசு. ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. இவ்வளவுதான் 10 குறள் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம புக் பேக்கையும் சேர்த்து பார்த்துட்டோம் அப்படின்னா திருக்குறள் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிரும் நமக்கு. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப நம்ம நூல்வெளி பார்க்கணும். நூல்வெளி நம்ம ஆல்ரெடி நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்புன்னு சொல்லி நம்ம தனியாவே அதுக்கு வீடியோ போட்டுட்டோம். அதை படித்தாலே போதும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா நூல்வெளி அப்படிங்கறது நம்ம படிக்க தேவை இருக்காது. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. வாய்மை எனப்படுவது. வாய்மை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், முதல் குறளை சொல்லியிருந்தாங்கல்ல. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். அப்ப என்னது, தீங்கு தராத சொற்களை பேசுதல் தான் வாய்மை. டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். யாரோட செல்வத்தை சான்றோர்கள் ஆராய்வாங்க, பொறாமை உள்ளவன். பொறாமை இல்லாதவனோட வறுமையை சான்றோர்கள் ஆராய்வாங்க. பொறாமை உள்ளவன் கிட்ட சேரக்கூடிய செல்வத்தை சான்றோர்கள் ஆராய்வாங்க. சோ இந்த ரெண்டு இதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்து பொருள் செல்வம், அதை பிரிச்சா நமக்கு கிடைக்கிறது என்னது, பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின் அப்படின்னா யாது கூட்டல் ஏனின். தன் கூட்டல் நெஞ்சு அப்படிங்கறத சேர்த்து எழுதுனா நமக்கு கிடைக்கக்கூடியது தன் நெஞ்சு. அடுத்து தீதுண்டோ. தீது கூட்டல் உண்டோ அப்படின்னா என்னது, தீதுண்டோ. தீதுண்டோ. நம்ம கண்டிப்பா புக் பேக்ல இருந்து டைரக்டா கொஸ்டின் கேட்கறதுனால நம்ம அதையுமே கண்டிப்பா தெளிவா படிச்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்து பின்னாடி ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதோட குறள் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதையும் சேர்த்தே நம்ம பார்த்துடலாம். அறவழி என்றவுடன் நம் நினைவுக்கு வருபவர் தேசத்தந்தை காந்தியடிகள். அவர் தம் சிறு வயதில் அரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்தார். அதில் அரிச்சந்திரன் என்னும் மன்னர் பொய் பேசாமை என்னும் அறத்தை எத்தகைய சூழ்நிலையிலும் தவறாமல் கடைபிடித்தார். இந்த நாடகத்தை கண்ட காந்தியடிகள் தாமும் பொய் பேசாமையை கடைபிடிக்க வேண்டும் என்று உறுதி பூண்டார். அதனை தம் வாழ்நாள் முழுவதும் பின்பற்றினார். இப்பண்பை காந்தியடிகள் எல்லார் இதயத்திலும் இடம் பிடிக்க காரணமாக அமைந்தது. இதுல என்ன சொல்றாங்க, இவர் பொய்யே பேசல அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு மக்களோட எல்லார் மனசுலயும் அவர் இருக்காரு அப்படிங்கறத சொல்றாங்க. இது என்ன குறள் வரும் இதுக்கு, உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். அவ்வளவுதான். 7ஆம் வகுப்புல டேம் 1 கூடிய திருக்குறள் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த கிளாஸ்ல டேம் 2 டேம் 3 எல்லாமே ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.